ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான பெட்ரோலிய பொருட்களின் விலையை இன்று முதல் உயர்த்தியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 மே 15ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் உயர்வு ஏற்கனவே பணவீக்க சுமையால் அவதிப்படும் மக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த விலை உயர்வுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை உயர்வு மேலும் சுமையை அதிகரிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். சமையல் எரிவாயு, அத்தியாவசிய பொருட்கள், போக்குவரத்து செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் குடும்பச் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தினசரி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட உள்ளனர். மேலும் சரக்கு வாகனங்களின் போக்குவரத்து கட்டணம் உயர வாய்ப்பு இருப்பதால் காய்கறி முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் மீண்டும் உயரக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த விலை உயர்வை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பொதுமக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் வகையில் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்தது செய்திக் குறிப்பு. தொடர்ந்து மேலும் முக்கிய செய்திகள் உடன் மீண்டும் சந்திப்போம்.